Praise the Lord. Hallelujah. உற்சாகத்தை எண்ணுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 23வது பிரதிஷ்டை நாளிலே உங்கள் சந்தோஷத்தில் எங்களை அழைத்ததற்காக மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதத்தில் மதுரையிலே ஆலய பிரதிஷ்டை பண்டிகை 3 நாட்கள் அது முடித்துட்டு இந்த மாதத்திலே மும்பையிலே அதுவும் பிரதிஷ்டைக்கென்று அழைத்த போது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அழைத்த நம்முடைய குருவானவர்களுக்கு முதல் நன்றியை நான் காணிக்காகிறேன். அவர்களுடைய குடும்பத்தை ஆஸ்வதிப்பாராக. அதே போலவே நம்முடைய திருச்சபையுடைய செக்ரட்டரி கமிட்டி மெம்பர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாவரை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. நெல்லை திருமண்டலத்திலே திருச்சபையோடு கூட சேர்ந்து கல்வாரி அன்பு என்ற தலைப்பிலே ஊழியம் செய்ய தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை அதிகமாக நன்றி செலுத்துறேன். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். எடுத்தவர்கள் வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தில் ஆசீர்வதிப்பேன் தான் இருக்கும். இன்று முதல் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா ஆகாய் 2:19 இருக்கு. நான் இன்று முதல் உங்களை என்ன செய்ய போறேன்? ஆசீர்வதிக்க போறேன். இந்த பிரதிஷ்டைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டு பாருங்க. அழகா சொல்கிற கையின் பிரயாசத்தில் என்ன செய்ய போறாரா? ஆஸ்வதிக்க போறாரு. சந்ததி இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஒருவேளை வந்திருக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாத உங்களுக்கு சந்ததியின் பாக்கியத்தை கொடுத்து என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அன்னாள் பாருங்க, சந்ததி இல்லாமல் கடந்து வந்தாள். ஆண்டு அவளுக்கு ஒரு சந்ததி அந்த பண்டிகை நாள் என்ன செய்தார்? கொடுத்து ஆசீர்வதித்தார். இது ஆசீர்வாதத்தின் பிரதிஷ்டை பண்டிகை. இது மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு 1/4 மணி நேரனுடைய சாட்சி சொல்லி இந்த ஆசீர்வாதமான வார்த்தைக்குள் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். கூனியூர் எத்தனை பேர் தெரியுமோ தெரியாது தெரியல. சேர்மாதேவி பக்கத்துல கூனியூர் என்ற ஒரு சபை இருக்கிறது. கூனியூர், அந்த கூனியூர்ல தான் என்னுடைய முன்னோர்கள் கிட்டத்தட்ட ஒரு 250 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய தாத்தா பாட்டி அந்த ஊர்ல பிறந்திருக்கிறாங்க. அந்த நாட்களை பார்க்கும்போது பெரிய பெரிய அரண்மனை கிடையாது. கூனியூர்ல மொத்தம் ஒரு 50 வீடு தான். எல்லாம் பார்த்தீங்கன்னா பனை மரத்தால அந்த ஓலையினால மண் சுவரால கட்டப்பட்ட வீடுகள் ஒரு 50 வீடுகள் இருந்தது. அங்க தெருவிளக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொல்ல கல் தூண்ல அந்த திரிய வைத்து எண்ணெய் ஊற்றி பிரகாசிக்கும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்னுடைய தாத்தா பாட்டி கூனியூர்ல வாழ்ந்தாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல பார்க்கும்போது நைட்டு ஒரு 12 மணிக்கு அந்த கிராமத்துக்குள்ளே கள்ளர்கள் வந்து விட்டார்கள். இது ஜம்புலிங்கம் வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அந்த கிராமத்துக்குள்ள வந்ததினாலே 4 குதிரையிலே 4 பேர் வந்தார்கள். அந்த 50 குடிசையும் அவர்கள் என்ன செய்யணும்? எந்த வீட்டிலே பணம் அதிகமாயிருக்கும், பொருள் அதிகமாயிருக்கும், அபகரித்துக் கொள்ளும்படியாக ஒவ்வொரு வீட்டாய் நோட்டமிட்டு வந்தார்கள். கடைசியில் பார்க்கும்போது என்னுடைய தாத்தா பாட்டி இருந்த அந்த வீட்டுக்குள்ளே 2 பிள்ளைகள் அவருக்கு இருந்திருக்கிறாங்க. 2 பிள்ளைகள் பாருங்க. எங்களுடைய தாத்தா பனச்சீவிர தொழிலுடையவர். பனை ஏறின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, பனை ஏறுறவர். அதுல பாத்தீங்கன்னா பாட்டி வீட்டுல இருந்து வேலை பார்க்கிறவங்க தான். பாருங்க, எங்க தாத்தா விட எங்க பாட்டி கொஞ்சம் தைரியசாலி. பாருங்க, நைட்டு அந்த நாட்கள்ல அந்த கதவு பாத்தீங்கன்னா பனையில பனை மரத்துல வச்சிருப்பாங்க கதவுகள்லாம். அந்த பனைமரம் அதை பாருங்க அருவாளை வச்சு அதை வெட்டி எடுப்பதை காட்டு பாருங்க ஒரு கூரிய வாள் வச்சிருப்பாங்க. அந்த மண் சுவரை அப்படியே என்ன செய்வாங்களாம்? துவாரம் போட்டு அதுக்குள்ள போய் தான் திருடுவாங்களாம். இந்த தாத்தா பாட்டி இருந்த வீட்டுக்குள்ள அப்படியே அவங்க என்ன செய்யறாங்க? துவாரம் போட்டுட்டு இருக்கிறாங்க உள்ள நுழைவதற்காக. அப்படி துவாரம் போட்டு முடிச்சிட்டு இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா எங்க பாட்டி என்ன பண்ணிருக்கிறாங்க? கொஞ்சம் தைரியசாலினால அந்த பனச்சுவரை அருவா கையில் எடுத்துக்கிட்டு அந்த துவாரம் போடுற அந்த இடத்துல சரியா நின்றுட்டே இருக்கிறாங்க. உள்ள வந்தா இன்னைக்கு என்ன செஞ்சவங்க வெட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிடணும் சொல்லி அப்படி ரெடியா நிக்கிறாங்க. பாருங்க, கடைசியில அந்த துவாரம் போட்டு முடிச்ச உடனே ஒருவனை தூக்கி அப்படி என்ன செய்யறாங்க? முதல்ல என்ன வரும்? தலை தான் வரும். அவன் பின்னாடி என்ன தூக்கி உள்ள தள்ளுறான். அப்படி தள்ளுற டைம்ல பாத்தீங்கன்னா பாட்டி கையில இருந்து நல்ல பளபளப்பான அருவா என்ன செஞ்சு தெரியுமா? ஒரே வெட்டு. தலை உள்ள விழுந்துச்சு, உடம்பு வெளில விழுந்துச்சு. நான் சமீபத்துல கூனியூர் சர்ச்சு பிரதிஷ்டைக்கு போயிருந்தேன். ஆலய பிரதிஷ்டை பண்டிகை போயிருந்தேன். அப்போ அந்த சபை ஊழியர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அந்த குடிசை வீடு பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன வீடு இருக்கு, அப்படியே தான் இருக்கு. ஏன்னா ரத்தம் பட்டதுனால அது சாபபூமியா இருக்கிறது. அதை கொண்டு காமிச்சாங்க. முன்னோர்களும் சொன்னாங்க, ஐயா உங்க முன்னோர்கள் இந்த இடத்துல என்ன செஞ்சாங்க? தலையை வெட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, நைட்டு அந்த ஊரே கூடிட்டாங்க. மக்கள்லாம் சொன்னாங்களா, இந்த ஊர்ல நீங்க என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க,
ஏன்னா அந்த திருடர்கள் நைட்டு மறுநாள் வருவாங்க, உன் குடும்பத்தை அழிச்சிருவாங்க, நீங்க எங்கேயாவது ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நைட்டு 1 மணிக்கு எங்க போக முடியும் பாருங்க. 2 பிள்ளைகளை சுமந்து கொண்டு 25 கிலோமீட்டர் நடந்து என்ன செஞ்சாங்களாம், நல்லூர் என்ற இடத்துல காசியாபுரம் என்ற சின்ன கிராமத்துக்குள் வந்து தஞ்சம் புகுந்தாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு கொலகார குடும்பத்துல பிறந்த என்னை தான் எனக்கு ரட்சித்து முன்னாடி பாட்டுக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு காலங்கள் கடந்து ஓடினச்சு. பாட்டி தாத்தா செழிச்சாங்க, நல்ல ஆசீர்வாதங்கள் சந்ததி சந்ததியாய் மாறிச்சு. 4ஆம் சந்ததிக்குள்ள வந்த பாட்டியம்மா வந்துட்டாங்க. அந்த கிராமத்துல பார்க்கும்போது முக்கு விட்டு வள்ளியம்மாள் என்றால், காசாபுரத்துல பாருங்க, முக்கு விட்டு வள்ளியம்மாள் என்றால் தெரியாத நபர்களே இருக்காது. அந்த உள்ள சுற்றி உள்ள எல்லா கிராமத்துக்கும் தெரியும். 10 ஊருக்கு பஞ்சாயத்து தலைவி எங்களுடைய பாட்டி. அவ்வளவு செல்வம் செழிப்பு, அவ்வளவு மேன்மை இருந்தது. காவல்துறையே உள்ளே வர வேண்டும் என்றால் என் பாட்டியுடைய அனுமதி கேட்டுதான் உள்ளே கடந்து வர வேண்டும். எல்லா கிராமத்துக்கும் பஞ்சாயத்து வழக்கு சொல்றவங்க அவங்க தான். அப்படி செழிப்பான குடும்பத்துல கர்த்தர் என்னை பிறக்க வைத்தார். என்னுடைய பாட்டிக்கு என்னுடைய தகப்பனார் 4வது மகன். பாருங்க, என்னுடைய தகப்பனாருக்கு நான் 10வது பிள்ளை. எங்க பாட்டிக்கு எங்க அப்பா 4வது, எங்க அப்பாக்கு நான் எத்தனாவது பிள்ளை? 10வது பிள்ளை. எல்லாம் பழமெல்லாம் சொல்லுவாங்க, 1வது பிறந்த ஒரு ஆசீர்வாதம், 2வது பிறந்த ஒரு ஆசீர்வாதம். பிரைஸ் எல்லாம். என் அன்பு தேவ பிள்ளை 10வது மகனாய் என் தாய் 3வது மாதம் கருவுற்ற நாளிலே என் மூத்த சகோதரன் ஒரு விபத்தில் மரித்து போனார். 6வது மாதம் ஆனது. என்னுடைய 2 சகோதரிகள் அம்மம் போட்டு 15 நாள் முன்ன பின்ன மரித்து போனார்கள். 8வது மாதம் ஆனது. இன்னொரு மூத்த சகோதரி கிணத்துக்கு தண்ணி எடுக்க போனவள் விழுந்து மரித்து போனாள். நான் 10வது மாதம் பிறக்கிற நாளில எங்க தாத்தா இறந்துட்டாரு. காட்டுக்கு போனவர் அங்கேயே இறந்துட்டாரு. நான் வீட்டுல பிறந்துட்டேன். எங்க பாட்டி தோட்டத்துல இருந்து வரும்போது சந்தோஷமா வந்திருப்பாங்களா? வந்த உடனே எங்க அம்மாவை பார்த்து சொன்னாங்களா, இந்த பிள்ளை பெற்றெடுத்திருக்க, இது ஆள பிறந்ததல்ல, அழிக்க பிறந்தது. இது ஒரு சாபமான பிள்ளை, இதை நீ கொன்னு போட்டுரு அப்படின்னாங்களாம். என் அன்பு தெய்வ பிள்ளையே, என் தாய் என்ன செய்தார்கள்? பராமரித்து பாதுகாத்து வந்தார்கள். அந்த நாட்கள் கிராமத்து சொன்ன கள்ளிப்பாலை கொடுத்தா என்ன செஞ்சிரு? கொன்று அப்படிம்பாங்களா? அல்லது நெல்லை கொடுத்தா என்ன செஞ்சிரு? கொன்றுன்னு சொல்லிட்டு. ஆனா பெத்த தாய்க்கு பிள்ளையை கொல்ல மனசு இல்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, ராசி இல்லாதவனாய் பிறந்த என்னை கர்த்தர் ராசி ஆக்கினார். அல்லேலூயா. ராசி இல்லாதவனாய் பிறந்தேன், ராசி இல்லாதவனாய் பிறந்தேன். காலங்கள் கடந்தோடினது. என்னுடைய பெரியப்பா ஒருவருக்கு ஆண் பிள்ளை கிடையாது. பெரியம்மா பெரியப்பா 2 பேர் மட்டும்தான். பாருங்க, எங்களுடைய பெரியம்மா அந்த நாட்களிலே இந்த அட்டியில் ஒரு நகை சொல்வாங்க, தெரியல பழைய ஆட்களுக்கு. அந்த நாட்கள் வரதட்சணை கொடுமைலாம் இருந்திருக்கு. எங்க பெரியம்மா நகை என்ன செய்யல, அந்த அட்டியில் பாக்கி இருப்பதுனால எங்க பெரியப்பா பார்த்து சொன்னாங்களா, இவன் நகை பாக்கி இருக்கிறதுனால இவளை என்ன செஞ்சு கொன்று போட்டு நம்ம வீட்டுக்கு தேவையில்லை, உனக்கு மறுமணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, ஒரு மத்தியான நேரத்துல என்னுடைய பெரியப்பா இரவு கிணறுல தண்ணி இறச்சிட்டு இருக்கிறார் காசியாபுரத்துல. எங்க பெரியம்மா சாப்பாடு கொண்டுகிட்டு எங்க பெரியப்பாக்கு சாதம் கொண்டு போறாங்க. பாருங்க, இவருடைய என்னெல்லாம் இவளை கொன்றணும் என்ன. ஏன்னா தாயுடைய வாக்க தெய்வ வாக்கா மதிக்கிறவருடைய பெரியப்பா. என் அன்பு தேவர்கள் நடந்த காரியம் என்ன, அந்த மத்தியான வேளை தண்ணி இறைத்து கொண்டிருக்கும் போது தலை சுமை கீழே இறக்கி வைத்து விட்டு நிற்கும் போது பெரியப்பா சொன்னாங்களா, தண்ணி கிணத்துல கிடக்கா, நீ பாருன்னு சொல்லிட்டு அப்படி கிணத்துல அப்படி எட்டி பார்க்கும் போது பின்னாடி போய் தள்ளி விட்டார். என் அன்பு தேவ பிள்ளையே, தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளே ஒரு பெரிய பாறைக்கல்லை தூக்கி தலையில போட்டாரு. தலை சுக்குநூறாய் நொறுங்கி மரித்து போனார்கள். என் அன்பு தேவ பிள்ளை ஓடோடி வருகிறார் தாயிடத்துல. முக்கு விட்டு வள்ளியம்மாடத்துல ஓடி வர்றா. சொல்றாரு, இதோ நீ சொன்னபடியே என் மனைவி நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என் பாட்டி சொன்னாங்களா, கிணத்துல விழுந்து தற்கொலை செய்து கொண்டாள் என்று ஊரை நம்ப வைத்து விட்டு பாடி அங்கேயே எரித்து விடு, அது ஊருக்குள்ள வரக்கூடாது சொல்லிட்டாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, கிணத்துல விழுந்து தற்கொலை செய்து கொண்டாள் என்று என் பெரியம்மாவை அங்கேயே அடக்கம் செய்து விட்டார்கள். எங்க பெரியப்பா கொஞ்ச நாள் மரித்து போனார். அவர்கள் சேர வேண்டிய சொத்தெல்லாம் 2 கிணறுகள், ஏக்கர் கணக்கில் இடங்கள், அந்த சாபமான சொத்தெல்லாம் எங்களுக்கு வந்து சேர்ந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, காலங்கள் கடந்தோடினது. நான் 1ஆம் படிக்கும் போது என்னுடைய தகப்பனார் மரித்து போனார். நான் 2 முடித்து 3ஆம் கடந்து செல்லும் போது
என் தாயார் மரித்து போனார்கள். 7 வயதிலே அனாதையாக நின்றேன். அதற்கு பிறகு என்னுடைய சகோதரன் சென்னைக்கு அழைத்து வந்தார். நான் இந்துவா இருந்ததுனாலே எல்லா தெய்வத்தையும் வழிபட ஆரம்பித்தேன். எல்லா தெய்வங்களுக்கும் பூஜிக்க ஆரம்பித்தேன். அந்த சென்னையிலே ஒரு அருமையான கடையிலே, விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த முத்துராஜ் என்பவருடைய கடையிலே, முத்தியாமுதலை தெரு, வண்ணாரப்பேட்டையிலே முத்தியாமுதலை தெரு, ரூம் நம்பர் 43 நம்பர் வீடு அவருடைய வீடு. அங்குதான் நான் முதல்ல மை வித்தைகள், அதாவது மந்திரங்களை கற்றுக்கொண்டு தொழில் பார்த்த இடங்கள். அவருடைய கடையிலே கணக்கு எழுதுவதற்காக நான் நியமிக்கப்பட்டு வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த முத்துராஜ் என்பவர் தன் சொந்த கிராமம் எரிச்சனத்த, விருதுநகர் மாவட்டத்தில் எரிச்சனத்த கிராமத்திற்கு, தன்னுடைய சொந்த கிராமத்து குலதெய்வத்துக்கு முடி நேர்த்தி கொடுப்பதற்காக தன் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு போகிறார். என்னையும் அழைத்துக் கொண்டு போனார்கள். விருதுநகர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது என் சரீரத்தில் அம்மன் போட ஆரம்பித்தது. உடனே அந்த கிராமத்துக்குள்ள, விருதுநகர் கிராமத்துக்குள்ளே, எரிச்சலத்த கிராமத்துக்குள்ளே போகும்போது ஊர் ஜனமெல்லாம் கூடி சொன்னார்கள், இந்த தம்பிக்கு அம்மன் போட்டிருப்பதுனாலே இந்த நேர்த்தியை செலுத்தக்கூடாது, 15 நாள் இந்த தம்பிக்கு இருக்கட்டும், நீ ஊருக்கு போயிரு, அவர் தண்ணி ஊத்துல பிறகு நீ வந்தால் போதும் என்று சொன்னார்கள். காலை மாலையிலும் அந்த எரிச்சலத்த கிராமத்தில் ஒரு இந்து கோவிலே நான் உட்கார்ந்திருப்பேன், மஞ்சள் நீராடி. அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் நம் கிராமத்துக்கு தெய்வம் வந்திருக்கு சொல்லிட்டு காலில் விழுந்து வணங்குவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, 15 நாள் முடிந்தது, நேர்த்தி கடன் முடிந்தது, சென்னைக்கு வந்தேன். இந்த ஜனங்கள் எல்லாம், இந்து ஜனங்கள் எல்லாம் என் காலில் விழுந்து வழங்க வேண்டும் என செய்யக்கூடிய காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, மந்திரங்களை கற்றுக்கொண்டால் நலமாயிருக்கும் என்று சொல்லி கேரளாவிலே மஞ்சுவிளை என்ற இடத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு மந்திரவாதி இருந்தார். 1500 ரூபாய் கட்டி 60 நாட்கள் செய்வின வைத்தால் பலிக்குமா பலிக்காதா, வெத்தலையில மை போட்டு பார்ப்பது எப்படி, முட்டையை ஓட வைப்பது எப்படி, ஆண்வசி என்றால் என்ன, பெண்வசி என்றால் என்ன, அத்தனை பற்று டாக்டர் பட்டத்தை பெற்றேன். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, அத்தனை கலைகளையும் அங்கு கற்று டாக்டர் பட்டத்தை பெற்று ஒரு திட்டம் திட்டினேன். ஊர்ல போன, நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா 1.25 ரூபாய் தச்சனை வைப்பான், காணிக்க சேராது. சென்னைக்கு போனதான் என்ன செய்ய முடியும், நிறைய சம்பாதிக்கலாம் சொல்லிட்டு சென்னையிலே ஒரு வீட்டை என்ன செஞ்ச, வெள்ளி செவ்வாய்னா பாத்தீங்கன்னா குறி சொல்றவனாக இருந்தேன். நிறைய ஜனங்கள் வருவாங்க, நிறைய மாமிமார் வருவா, என் மருமகளுக்கு செய்வன வைக்கணும் ஐயா, ஒரே பிரச்சனையா இருக்கு. நிறைய மருமக்கமார் வருவா, எங்க வீட்டுல ஒரு கிணறு இருக்கு ஐயா, எப்ப போய் சேரும், யாரு, மாமியார். நிறைய வாலிபு தம்பிமார் வருவா, எங்க அத்தை மவளே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கையா. நான் உடனே கையை பார்ப்பேன், நல்ல மோதிரம் எதுவும் போட்டிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் சொல்லுவான், ஐயா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல ஐயா, எங்க அத்தம்மா கிடைக்குது, மோதிரம் பண்ணாலும் பரவாயில்ல காட்டுவான். முதல்ல வித்து கொண்டா. என் அன்பு தேவ பிள்ளையே, மை பலிக்குமா பலிக்காதா, தாய்த்து பலிக்குமா பலிக்காதா, மந்திரம் என்றால் என்ன என்கிற காரியத்தை நாளைக்கு ஒரு சொல்லிக் கொடுப்பேன். அல்லேலூயா. நாளைக்கு மந்திரம் சொல்லிக் கொடுக்க போறேன். அல்லேலூயா. எல்லாம் ரெடியா வந்துருக்கு. 7 மணிக்கு எல்லாம் செஞ்சிடணும். 7 மணிக்கு பாட்டு ஆரம்பிச்சிடும், 7:30 பாடல் வேலை முடிஞ்சிடும். 7 to 8 ஆறாவது வேலை, 8 மணிக்கெல்லாம் சாட்சிக்கு வந்துருவேன். 8 to 8 சாட்சி வேலை. கொஞ்சம் நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா சீக்கிரமா செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். எத்தனை பேருக்கு மந்திரம் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு? தூத்துக்குடியில டூவிபுரத்துல 3 நாள் வாலிபர் கொடுத்து கூப்பிட்டுருந்தாங்க, வாலிபர் பண்டிகை. கிட்டத்தட்ட 275 கிளை சபையில தான் வந்திருந்தாங்க. கோவில் பிச்சை தவராஜ் ஐயான்னு சொல்லிட்டு ஒரு ஐயா தூத்துக்குள்ள இன்னைக்கும் அவர் பணியாற்றிட்டு இருக்கிற, ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அந்த ஐயா கூப்பிட்டு இருந்தாங்க 3 நாள் வாலிபர் கூட்டத்துக்கு. நல்ல அபிஷேகம் நடத்திட்டு இருந்தேன். உடனே பாத்தீங்கன்னா சொல்ல போற, நான் நாளைக்கு உங்களுக்கு பெண்ணை மசக்கிற மருந்து மயத்தி சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு. உடனே ஐவாள் எழுப்புனாங்க, ஐயா அதை மட்டும் சொல்லி கொடுத்துறாதீங்க ஐயான்னாரு. என்ன ஐயான்னு கேட்டேன். நம்பர் கொடுப்பாரு அயல்வாழ்கிட்ட, கோயில் பிச்சை தவராஜ் ஐயா நம்பர். ஒன்னு என்னையா, நாங்க நிறைய பேர் பைத்தியம் கூட தான் அழிஞ்சிட்டு இருக்காங்க, எங்க சர்ச்சில் நிறைய பேர் பைத்தியம் கூட அழிஞ்சிட்டு இருக்காங்க, இதை வேற சொல்லி கொடுக்க போறீங்களான்னாரு. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆனால் நாளைய தினத்துல உங்களுக்கு மாந்திரிகத்தை குறித்து கற்றுக்கொண்ட இடம் என்ன என்பது ஆதாரத்தோடு கூட, அது பலிக்குமா பலிக்காதா, தாய்த்து குளிர்ப்பது என்ன, அந்த மை என்ன என்பதை உங்களுக்கு நாளை தினத்திலே ஆதாரத்தோடு கூட சொல்லிக் கொடுப்பேன். அல்லேலூயா. இந்த நாட்கள் அந்த வசனத்தை திருப்பி வாசிப்போம். சந்தோஷமாய் கொண்டாடினார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாய் 2:19, இன்று முதல் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். பக்கத்துல கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் இன்று முதல் ஆசீர்வதிப்ப சொல்லுங்க. இன்று முதல் பக்கத்துல கரத்தை பிடிச்சு, இன்று முதல் 23வது பிரதிஷ்டை வந்து உங்களை இன்று முதல் கர்த்தர் சொல்றாரு, ஆசீர்வதிக்க போறாரு. இந்த பாம்பேல உங்களுக்கு வீடு எல்லாம் வீடு தருவார். அல்லேலூயா. தொழில் ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. நல்ல பிள்ளை செல்வத்தை தருவார், நல்ல மேன்மை தருவார், நல்ல ஆசீர்வாதத்தை தருவார். இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி உபாகமத்தின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது,
நீங்க கையிடும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் கண்டீங்க. என்னென்ன தொழில் இந்த மும்பையில பாக்குறீங்களோ, என்ன பிசினஸ் பாக்குறீங்களோ, நீங்க கையிடும் எல்லா வேலையிலும், சின்ன இட்லி கடை வச்சிருந்தாலும் சரி, சின்ன தொழில் பார்த்தாலும் சரி, கர்த்தர் விஷயம் போறாராம், ஆசீர்வதிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. எபிரேயர் 6:7 சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 6:7 வாசிப்போம். தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர் விளைவிக்கிறவளுக்கு பயிரை முளைப்பிக்கிற நிலமானது தேவனால் ஆஸ்வதிக்கப்படும். அல்லேலூயா. விளை நிலங்களை கர்த்தர் என்ன செய்வாராம், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றார். ஆதியாகமம் 26:12 சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான். அந்த தேசத்தில் மிக பஞ்சம், தண்ணீர் இல்லாத பஞ்சம் இருக்கிறது. மூணாவது சொல்லப்படுது, பஞ்சமான தேசத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து இருந்தபடினாலே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாராம். யோபுவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவனுடைய கைகளின் கிரிகளை ஆசீர்வதித்தீர். அல்லேலூயா. யோபுடைய எல்லா இடத்தையும் அவர் வேலி அடைத்து பாதுகாத்து ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியில பார்ப்பது ஆவிக்குரிய ஆசை. எபேசியர் 1:3 வாசிக்கும் போது, எபேசியர் 1:3 வாசிக்க கேட்போம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த திருச்சபை மக்களை ஆண்டவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நிச்சயிப்பாராம். ஒரு ஆசீர்வாதம் அல்ல, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் சொல்றார். அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்பதை இன்னைக்கு தேவன் கடந்து வந்திருக்கிறார். இது 23வது பிரதிஷ்டை பண்டிகைக்கு வந்திருக்கிற வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிற ஒரே ஒரு ஆசீர்வாதம் இதுதான். நான் இன்று முதல் என் பிள்ளைகளை நினைச்சு போறேன், ஆஸ்வதிக்க போகிறேன். எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதா? எல்லாருக்கும் அந்த நன்மை கிடைக்கிறதா? ஏன் கிடைக்கல? என் அன்பு தேவ பிள்ளை, ஒரு 3 காரியத்தை வேத அடிப்படையில் யார் எப்படி இருந்தால் தேவனுடைய ஆஸ்வதிக்க முடியும், தேவனுடைய எப்படி செழிப்பாக்க முடியும்? இந்த மும்பை பட்டணத்திலே தேவனுடைய ஆஸ்வதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி இருந்தால் தேவனுடைய கையில் பிரயாச ஆஸ்வதித்து மேன்மைப்படுத்த முடியும் என்கிற காரியத்தை எந்த ஒரு மனிதன் மனுஷி சத்தியத்தின்படி நடக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் செய்வாராம், ஆசீர்வதிக்கிறவர், செழிப்பாக்குகிறவர், மேன்மைப்படுத்துகிற தெய்வம். நீதிமொழிகள் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். முதல் பாயிண்ட் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது, உண்மையுள்ள மனுஷன், அப்ப முதல்ல ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்ப இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்ப்பது உண்மை. குடும்ப தலைவன் உண்மையா இருக்கணும், குடும்ப தலைவி வீட்டுல உண்மையா இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு முன் உண்மையா இருக்கணும். என் அன்பு தேவ பிள்ளை, வேதம் அழகாய்ச்சல் இருக்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறும். ஒரு குறைவில்லாதபடி பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில உண்மை எதிர்பார்க்கிறார். ஆலயத்துக்கு வருவது உண்மை, ஜெபிப்பதில் உண்மை, வேத வாசிப்பதில் உண்மை. அந்த உண்மையுடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மோசே என்ற பக்தன் தன் வீட்டுல முதல்ல உண்மையா இருந்தான் என்று என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது சொல்லப்படுது. மோசே என்ற பக்தன் தன் வீட்டில் எங்க எப்படி இருந்தானா, உண்மை உள்ளவனா இருந்தான். தன் வீட்டுல முதல்ல நம்முடைய குடும்பத்துல நம்ம எப்படி இருக்கணுமா, உண்மையா இருக்கணும். அப்பதான் கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியும். குடும்ப தலைவி உண்மையா இருக்கணும், குடும்ப தலைவன் உண்மையா இருக்கணும், பிள்ளைகள் உண்மையா இருக்கணும். உண்மையா இருந்தால்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய எல்லைக்குள்ளே கடந்து வரும். உடைய செய்யற பிசினஸ்ல உண்மை, வியாபார ஸ்தலத்துல உண்மை, என் அன்பு தேவ பிள்ளை வேலை பார்க்கிற இடத்துல உண்மை, எந்த இடத்துல நீங்க வேலை பார்க்கறீங்க உண்மையா இருந்து பாருங்க. உடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை செழிப்பாக்குவார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும் போது பரிசுத்தத்திலே உண்மையா இருந்தால், பரிசுத்தத்திலே உண்மை. போத்திபாருடைய மனைவி வஸ்திரத்தை பிடித்து இழுத்த போதில் கூட பாருங்க, தன் வஸ்திரத்தை இழந்தாலும் பரவாயில்லை, தன் பரிசுத்தத்தை அவன் பாதுகாத்துக் கொண்டான்.
வசனம் போனாலும் பரவாயில்லை, தன் பரிசுத்தத்தை அவன் பாதுகாத்து கொண்டான். அதனால் தான் பார்க்கும்போது அவனுக்கு 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை கிடைத்தாலும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளே கடந்து வந்ததுனாலே அந்த தேசத்திலே கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. ஏனென்றால் அவன் உண்மை, பரிசுத்தத்திலே உண்மை. ரட்சிக்கப்பட்ட விசுவாசியே, தேவனை ஆராதிக்கிறேன் ஜனமே, அவர் பரிசுத்தர், அதனால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்ப இன்றைக்கு தேவன் இந்த 23வது பிரதிஷ்டை பண்டிகையிலே சொல்றாரு, என் அன்பு மகனே மகளே, நீ உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையிலே நீ உண்மையாயிரு. அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். உண்மையற்ற ஜீவியம் வேதனை உண்டாக்கும், உண்மையற்ற ஜீவியம் குடும்பத்தை உடைக்கும். இன்னைக்கு ஆண்டு நீ உண்மையாயிரு, பரிசுத்தத்தில் உண்மை. யோசேப்பு பரிசுத்தத்தில் உண்மையா இருந்தபடினால் தான் கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதித்தவனை மேன்மைப்படுத்தினார். அதைத்தான் இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிறார். நீ உண்மையாயிரு, உண்மையாயிரு என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தானியேல் 6:4 சொல்லப்படுகிறது, ஜெபத்தில் அவன் உண்மையாயிருந்தான். ஜெபத்தில் உண்மை. நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு ஜெபிக்கிறது உண்மையா இருக்கணும். திருச்சபைக்காக, வளர்ச்சிக்காய், செழிப்புக்காய், மேன்மைக்காய் நாம் ஜெபிப்பதில் உண்மையா இருக்க வேண்டும். 6:10 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட போதிலும் அறிந்து அவன் முன்பு செய்து வந்தபடி அவன் 3 வேளை அவன் ஜெபம் பண்ணினான். திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, உன் முழங்கால் ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சபை வளர்ந்து பெருக வேண்டும், சபை மக்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும், சபை செழிப்புக்குள் கடந்து வர வேண்டும், சபை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உடைய முழங்கால் ஜெபத்தை ஆண்டு எதிர்பார்க்கிறார். பணபலம் செய்து முடிக்காத காரியத்தை, ஆள்பலம் செய்து முடிக்காத காரியத்தை உடைய முழங்கால் ஜெபம் செய்து முடிக்கும். கரங்களை கட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்கள். பணபலம் செய்து முடிக்காது, ஆள்பலம் செய்து முடிக்காது. ஒரு விசுவாசுடைய முழங்கால் ஜெபம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சபைக்குள்ளே, குடும்பத்துக்குள் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இதை தேவன் விரும்புகிறார். இதை ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, செய்கிற ஊழியத்துல உண்மை. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆதி நாட்களை பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் எனக்கு முன்பதாக என்ன எப்படி பார்க்கிறேன்? நீதிமானாய் பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்றார், இந்த சந்ததியிலே நான் உன்னை இன்னைக்கு நீதிமானாய் பார்க்கிறேன். ஆனால் இந்த ஜனத்தை அழிக்க போகிறேன். ஆனால் நீதிமானாய் இருக்கிறபடி பேழைக்குள்ளே போ, நான் உன்னை பாதுகாக்க கர்த்தர் சொல்றார். என் அன்பு தேவப்பிள்ளை, நீதிமான்களை பாதுகாக்கிறவர், நீதிமான்களை பாதுகாத்து ஆஸ்வதிக்கிற தெய்வம். அதே 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, பேழை விட்டு இறங்கின போது ஆண்டவர் நோவாவையும் இதோடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார். ஏன்? அவன் ஒரு நீதிமானாய் இருந்ததினால. நீதிமானாய் இருந்த தகப்பன் என்ன காரியத்தை செய்கிறார்? பிள்ளை செய்யும். தகப்பன் குடிகான பிள்ளை குடிகான மாறும். என் அன்பு தேவ பிள்ளையே, இதைத்தான் நீங்க சொல்ற, நீ உண்மையா இருப்பாய் என்றால் உன் சந்ததிகள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படும். நீதிமானா இருப்பாய் என்றால் உன் சந்ததிகள் ஆஸ்வதிக்கப்படும் என்று வேதம் அழகா சொல்லி இருந்த ஜனங்களுக்குள்ளே நோவாவை பார்த்து ஆண்டு சொல்லி, நீதிமான் என்று சொல்லி அழிவுக்கு விலைக்கு பாதுகாக்கும் என்று பலிபீடத்தை கட்டி அந்த நோவா என்ன செய்யறான்? ஜெபிக்கிற, ஆண்டவரே இனி இந்த ஜனங்களை அழிக்க மாட்டீரோ என்று சொல்லி மன்றாடுகிறார். ஜலத்தினால் அழிக்காம இருக்கும்படி திறப்பில் ஜெபிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆளுச்ச இனி ஜலத்தினால் இந்த ஜனங்களை அழிப்பதில்லை என்று ஒரு அடையாளத்தையும் ஒரு உடன்படிக்கையும் ஆண்டு உண்டாக்குறார். இன்னைக்கு ஆண்டு சொல்ல, நீதிமான்களாய் இருப்பாய் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் எல்லைக்குள்ளே உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். ஆதியாகமத்தின் புத்தகத்திலே வாசிக்கும் போது அங்கு பாருங்கள், லோத்து வாழ்ந்த பகுதியே அந்த சோதோம் கோமராவிலே ஜனங்களுடைய பாவங்கள் தேவ சமூகத்தை எட்டிச்சு. சோதோம் கோமரா பாவங்கள் தேவ சமூகத்தை எட்டிச்சு. அங்கு லோத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்துகிறாராம்? ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி சொல்லலாம், சோதோம் கோமராவை அழிக்க போகிறேன் என்று சொல்லி.
இந்த ஆபிரகாம் என்ன செய்றார் பாருங்க, தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற, ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ, 45 நீதிமான்கள் அழிப்பீரோ என்று சொல்லி படிப்படியாய் குறைந்து கொண்டு வருகிறது. ஆதியாகமத்தின் புத்தகத்திலே 18ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். 10 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை, என் அன்பு தேவ பிள்ளையே, 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நடத்த விட்டு கடந்து போகிறார். அந்த சோதோம் கோமோராவிலே 10 நீதிமான்கள் என்ன செய்யல, இல்லை, 10 நீதிமான்கள் இல்லை. தேவர்கள் இறங்கி இந்த நடக்கிற காரியம் என்ன, லோத்துடைய மனைவி 2 பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு இந்த சேவாருக்குள்ளே ஓடி போங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த லோத்துடைய மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்புத்தூளாய் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையை, உன் எல்லைக்குள்ளே பாதுகாப்பு வர வேண்டுமா, தேவனை ஆஸ்வதிக்க வேண்டுமா, இதோ நீ வாழ்கிற பட்டணத்தை தேவன் ஆஸ்வதிக்க வேண்டுமா, திருச்சபை ஆஸ்வதிக்க வேண்டுமா, கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன, நீதிமான்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்கள், அவர்களை அவருடைய சந்ததிகளை நான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் சொல்றார். இரண்டாவது கர்த்தர் சொல்ற நீதிமான்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்று சொல்லி, முதல்ல உண்மை உள்ளவர்களை ஆசீர்வதிப்பாராம், இரண்டாவது நீதிமான்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்க சொல்றார். மூன்றாவது யாருக்கு ஆசீர்வாதமாம், 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, கலாத்தியர், அந்தபடியே விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். மூன்றாவது விசுவாச மார்க்கத்தால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆதி பரிசுத்தவான்கள் எல்லாம் ஆண்டவரை பார்த்தார்கள், 12 சீசர்களும். ஆனா வேதம் என்ன சொல்லுது, காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் மீது ஒரு விசுவாசம், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், என்னை என் ஆண்டவர் செழிப்பாக்குவார், என் குடும்பத்தை ஆஸ்வதிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் மீது ஒரு விசுவாசம் வைக்க வேண்டும். விசுவாசத்தோடு நீ எவைகளை கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு என்ன வேணும்னாலும் கேளுங்க, விசுவாசத்தோடு கேட்கிற காரியம் ஜெயமாக இருக்கும், கர்த்தர் கொடுப்பார். என் அன்பு தேவ பிள்ளை, விசுவாச மார்க்கத்தால் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள் சொல்லப்படும். எபிரேயர் 11 அதிகாரம் பாருங்க, விசுவாச அட்டவணை, யாரெல்லாம் விசுவாசித்தார்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றார்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளுக்கு தகப்பன் யார், ஆபிரகாம். என் அன்பு தேவன், அவன் விசுவாசித்தான். ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று 75 வயசுல சொல்றாரு. 25 வருஷம் காத்திருக்கிறான், கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி 100வது வயதிலே அவனுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. என் பிள்ளைகளுடைய பெயரை உச்சரிக்க சிரிப்பாய் சொல்ல வேண்டும் என்று ஈசாக்கு என்று பெயர் வைக்கிறான். ஈசாக்கு என்றால் புன்னகை என்ற அர்த்தம். என் அன்பு தேவ பிள்ளையே, அதை பாருங்க, ஆண்டு அப்பொழுது சோதித்து பார்க்கிறான் அவருடைய விசுவாசத்தை. உன் பிள்ளையை மோரியா தேசத்து மலையில் கொண்டு வந்து பலியிடு என்று சொன்ன போது கூட கொஞ்சமும் அஞ்சவில்லை. 100 வயசுல கொடுத்த பிள்ளையை குறித்து அதை பலி செலுத்துவதற்காக மோரியா தேசத்து மலைக்குள்ளே கடந்து வருகிறான். வேலைக்காரர்களை இதோ மலை அடிவாக்கை விட்டுவிட்டு நானும் என் பிள்ளை ஆண்டாலும் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறான். அப்பொழுது ஒரு விசுவாச வார்த்தை, என் அன்பு தேவனை பலி செலுத்த பிறகு நான் வருவேன் என்று சொல்லவில்லை, நானும் என் பிள்ளை ஆண்டாலும் இது ஆண்டவருக்கு என்று பலி செலுத்திவிட்டு திரும்பி வருவேன் என்று சொன்னார். திரும்பி வருவோம் என்று சொன்னார். என் அன்பு தேவ விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். சனியை, பேய், நாயை நினைச்சக்கூடாது. நிறைய குடும்பத்தை அப்படிதான், பிள்ளைகளை பார்த்தா சனியன்னு பேய குளம் தந்துக்காங்க அப்படி சொல்லுவாங்க. அப்போ அது சின்ன பேய்னா நீங்களே யாரு, அது சின்ன கழுதை நீங்களே யாரு, பெரிய கழுதைகள். நான் சொல்லல, நீங்களே சொன்னீங்க. என்ன கழுதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என் அன்பு தேவ பிள்ளை, விசுவாச வார்த்தைகளே உங்களுடைய பிள்ளைகளை சொல்லுங்க, அதுதான் ஒரு ஆசீர்வாதம். என் அன்பு குடிகார பிள்ளையை வச்சிருக்கிறீங்களா, நிச்சயம் கர்த்தர் ரட்சிப்பார், மனமாற்றத்தை உண்டாக்குவார். தாயுடைய ஜெபத்தால் தான் பிள்ளைகள் எழும்ப வேண்டும். தாயுடைய ஜெபத்தால் பிள்ளை, என் தாய் ஜெபிக்கிறவங்க, என் தகப்பன் ஜெபிக்கிறவங்க என்று சொல்லி பிள்ளைகள் எழும்ப வேண்டும், ஜெபத்தை கேட்டு எழும்ப வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டு எதிர்பார்க்கிற காரியம் விசுவாசத்தோடு உன் பிள்ளைகளுக்காய் ஜெபம் பண்ணு, கணவனுக்காய் ஜெபம் பண்ணு, குடும்ப ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணு. நீ விசுவாசத்தில் கேட்கிற அத்தனை காரியங்களையும் கர்த்தர் தருவார். பாளையங்கோட்டையில் STC காலேஜ் ஒன்று இருக்கிறது. அந்த STC காலேஜில் ஒரு மீட்டிங் வைத்திருந்தாங்க. வாலிப தங்கச்சிமார்களுக்கு ஒரு மீட்டிங் வச்சிருந்தாங்க.
அதுல செய்தி கொடுப்பதற்காக நான் கடந்து போயிருந்தேன். அந்த வாலிப பிள்ளைகள் மத்தியிலே பார்க்கும்போது அங்குள்ள மேடம் எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. மீட்டிங் முடிஞ்ச போது எல்லாருக்கும் ஜோம் பண்ணும்படியா எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் ஜோம் பண்ணேன். அந்த மேடத்துக்கு வந்து ஜோம் பண்ணும்போது கர்த்தர் சொன்னாரு, ஒரு மகனை அழைச்சு வந்திருந்தாங்க. அவருடைய பிள்ளைய வீட்டுல 10th படிக்கிறான். அந்த 10th படிக்கிற பெருமாள்புரம் சர்ச்சை ஒட்டி அவங்க வீடு இருக்கு. பெருமாள்புரம் சர்ச்சை இப்ப வேலை நடந்து, கோபுர வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த சர்ச்சை ஒட்டி காம்பவுண்ட் உள்ள வீடு. அவன் இந்த சார் வந்து ப்ரொபோசர் அண்ட் ரிட்டையர்ட். பாருங்க, அந்த அருமையா அவங்க அங்க ப்ரொபோசரா பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. அந்த அன்பு பையனை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, உன் தகப்பன் வீட்டார் எல்லாரிலும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன்னு சொன்னார். 10th படிக்கிற பையனுக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் தகப்பன் வீட்டார் எல்லாரும் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொல்லிட்டு. இரண்டாவது ஒரு வார்த்தை கடந்து வருகிறது, 26 வயதிலே உன் கண்கள் தூர தேசத்தை காணும் என்று ஆண்டவர் சொன்னார். உன் கண்கள் தூர தேசத்தை காணும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணார். என் அன்பு, இந்த வார்த்தைகளை சொல்லி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. கடந்த வருஷத்துல அந்த அருமையான சகோதரி சாட்சி சொன்னார்கள், ஐயா என்னுடைய பிள்ளைக்காக 10th படிக்கும்போது அழைத்து கொண்டு வந்தேன். நீங்கள் ஜெபித்து இந்த வார்த்தைகளை சொன்னீர்கள். என் பிள்ளை காருண்யாவிலே படித்தான், ஆஸ்வதிக்கப்பட்டான். இதோ சென்னையில ஒரு 3 வருஷம் பணியாற்றினான். அவன் 26வது வயது மே மாதம் 1ஆம் தேதி பிறக்கிற அந்த நாளிலே ஒரு அழைப்புதல் வந்துச்சு. அவன் வேலை பார்க்கிற கம்பெனில இருந்து யுஎஸ்ஏக்கு, அமெரிக்காவுக்கு ஒரு அழைப்பு வந்துச்சுயா. இன்னைக்கு என் பிள்ளை 2 லட்சம் ரூபாய் சம்பளத்துல மிகுந்த ஆசோத்தோடு கூட இருக்கிறேன் ஐயா. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். அல்லேலூயா. என் அன்பு தேவன் இந்த வார்த்தையின் மீது ஒரு விசுவாசம் வைத்தார்கள். தீர்க்கதரிசன வார்த்தைகள் மீது விசுவாசம் வைத்தார்கள். அதனால கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். அதே போல இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தைகள் மீது விசுவாசம் வைக்கும் போதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்த முடியும். ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு கிராமத்திலே ஒரு ஊழியக்காரரை அழைத்திருந்தார்கள். 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம். அவர் கொடுத்த செய்தி விசுவாசம் என்ற தலைப்பிலே 5 செய்தி கொடுத்தார். 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம், சனிக்கிழமை பாஸ்டிங் பிரேஸ், சண்டே சர்வீஸ், 5 செய்தி பார்க்கும்போது விசுவாசம் என்ற தலைப்பிலே செய்தி கொடுத்து முடிச்சாரு. 3ஆம் நாள் கன்வென்ஷன் கூட்டம் முடிவிலே அந்த மக்களை பார்த்து கேட்டாரு, இந்த மக்களுக்கு எல்லாம் விசுவாசம் இருக்கான்னு ஒரு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னுக்காக அந்த ஊழியக்காரர் கேட்டாரு, யாருக்கெல்லாம் அமெரிக்கா போகணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் இப்ப உங்களை பார்த்து கேட்கிறேன், யாருக்கெல்லாம் அமெரிக்கா போகணும்னு ஆசை இருக்கு? ஒருத்தர் கையும் உயரலையே. ஒரு தம்பி, ஏன்னா நிறைய பணம் செலவாக நம்ம போக முடியாது, அப்படிதானே? பாருங்க, 3 நாள் பிரசங்கம். என்ன பிரசங்கம்? விசுவாசம். நீ விசுவாசி கூடும் என்றால் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். விசுவாசம், கடுகளவு விசுவாசம் வைத்தால் போதும், மலையை பிறண்டு ஓடிடும் என்று சொல்லலாம். விசுவாசம் நல்லா பேசினார். பாருங்க, ஒருத்தருமே கை தூக்கல. பின்னாடி சேர்ல பாத்தீங்கன்னா 80 வயசு பாட்டி, அது கை தூக்கிச்சு. பாத்தீங்கன்னா இந்த சபையார் எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டியை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் தெரியுமா? அந்த பாட்டிக்கு வந்து 3 வீட்டுல பாத்திரம் கழுவுலாதான் சாப்பாடு. இந்த சபையார் சொன்னாங்க, போய் இந்த பாட்டிக்கு இந்த ஆசைலாம் சொல்லுங்க உங்க பாசையில தான். போய் இந்த பாட்டிக்கு இந்த ஆசை, அமெரிக்கா போன ஆசை, இவனே பாத்திரம் கழுவுதா, இவளுக்கு அமெரிக்கா போகணும்னு ஆசை வரலாமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணாங்க. செய்தியாளர் என்ன செஞ்ச தெரியுமா? அந்த பாட்டியம்மா மேடைக்கு வர சொன்னார். பாட்டியம்மா மேல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து நிப்பாட்டிட்டு கேட்டாரு, அம்மா எந்த தைரியத்துல நீங்க கை தூக்குனீங்கன்னு சொல்லி கேட்டார். உடனே அம்மா சொன்னாங்க, ஐயா நீங்க 3 நாள் பேசின அந்த விசுவாச வார்த்தை என் உள்ளத்துல அப்படியே ஊறி போயிடுச்சு, என்னையும் கர்த்தர் கொண்டு போவார்னு நினைச்சையா அப்படின்னாங்க. உடனே இந்த ஊழியக்காரர் சொன்னாரா, அம்மா அமெரிக்கால என் மகா இருக்கா, இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, பார்க்க ஆள் இல்ல, வரியா பாட்டின்னாரு. பாட்டி 3 நேரம் அமெரிக்கா போயிட்டு வந்துச்சு. விசுவாசம். என் அன்பு தேவ பிள்ளையே, அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களையும் கொண்டு போவார். உன் பிள்ளைய ஆசை வச்சு வெளிநாட்டு கொண்டு போய் வைப்பாரு, உங்களை அழைச்சிட்டு போவாங்க. அல்லேலூயா. செய்வார் ஆண்டவர். விசுவாசம் வைங்க. நல்ல செல்வத்தை செழிப்பை தந்து இந்த திருச்சபையில் உங்களை உயர்த்துவாரு. இந்த சபையிலிருந்து எல்லாரும் எருசலேம் ஒரு நாள் பார்க்க போவீங்க. அல்லேலூயா. முடியுமா முடியாதா?
இப்பதான் முடிவு வந்திருக்கு, இவ்வளவு சத்தமே வரல. அல்லேலூயா. என் நண்பர் விசுவாச மார்க்கத்தால் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் விசுவாசோட எவைகளை கேட்கிறீர்களோ அவளை நினைச்சுங்க பெற்றுக்கொள்ளும் வேதம் சொல்லுகிறது. அப்போ 3 காரியத்தை பார்த்தோம். நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்ற முதல் காரியம் என்ன? உண்மை இருக்கணும். அப்பதான் கர்த்தரை நிச்சயம் முடியும், ஆஸ்வதிக்க முடியும். 2வது நீதிமான்களாக இருக்க வேண்டும். 3வது விசுவாசம் இருக்கும்போதுதான் கர்த்தரை ஆசிரிச்சு மேன்மைப்படுத்த முடியும். 3 நாள் செய்து நல்லா நோட் பண்ணிக்கிடுங்க. கடைசி நாள் கேள்வி கேட்பேன், கரெக்டா பதில் சொல்ல பரிசு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு முதல் தலைப்பு என்ன? இன்று முதல் உங்களை ஆஸ்வதிப்பேன். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையா இருங்க, நீதிமான்களா இருங்க. அதே போல் நீங்கள் விசுவாசமாக்கதா இருங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிச்சு மேன்மைப்படுத்துவார். எல்லாம் எழும்பி நிற்போம். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லாம் எழும்பி நிற்போம். எல்லா கரங்களை தட்டி ஆவில் நிரம்பி தேவ வல்லமை நமக்குள்ள இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திருச்சபை மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நடுவில் கடந்து வந்திருக்கிறார். என் ஜனங்களை ஆஸ்வதிக்க போகிறேன். குடும்பம் குடும்பமாக, கோத்திரம் கோத்திரமாக தனக்கு செய்கிற ஆண்டவர் 23வது ஆலய பிரதிஷ்டை நாளிலே ஜனங்களை ஆஸ்வதிக்கும்படியாய், குடும்பத்தை ஆஸ்வதிக்கும்படியாய், உன் கையில் பிரயாசங்களை ஆஸ்வதிக்கும்படியாய் தேவன் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு இருக்கிற கிரியைகள், பொல்லாத பிசாசுடைய வல்லமைகள், சாபத்தினால சக்திகள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, விடுவிக்கிற அக்கினி, விடுவிக்கிற அக்கினி, கட்டில உடைக்கிற அக்கினி இறங்குவதாக, இறங்குவதாக. பயன், பயன், பயன். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அநேக அசுத்த ஆவிகள் ஆடிக்கொண்டு போய் பார்க்கிறேன். ஒரு சரத்துல அசுத்த ஆவிகள், கெட்ட சொப்பனத்தின் ஆவிகள், பயங்காட்டுகிற ஆவிகள், சாபத்தின் ஆவிகள் எல்லாத்தையும் தேவன் மாற்றிக் கொண்டிருக்கிறார். பயன். ஆவில் நிரம்பி ஜெபம் பண்ணு, ஆவில் நிரம்பி ஜெபம் பண்ணு. இது விடுதலை நேரம், இது விடுதலை நேரம், இது அற்புதத்தின் நேரம். அக்கினி, 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 அக்கினி. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்ற சொல்லுகிறார். ஆவியான ஊற்றிக் கொண்டிருக்கிறார், ஊற்றிக் கொண்டிருக்கிறார், ஊற்றிக் கொண்டிருக்கிறார். உன் பலவீனங்கள் மாறுகிறது, உன் சோர்வு மாறுகிறது, மாறுகிறது, குறுக்கு பலவீனம் மாறுகிறது, ஒத்த தலைவலிகள் மாறுகிறது, கால் காந்தல் மாறுகிறது, எரிச்சல் மாறுகிறது. உன் சரீர நோய்களை கட்ட சுகமாக்குகிறார். பயன், பயன், பயன். யாதியை கொண்டு பிசாசுடைய வேலை, யாதியை கொண்டு பிசாசுடைய வேலை, அந்த பிசாசுடைய வல்லமைகளை என் ஆண்டவர் அழிக்கிறார், 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 விடுவிக்கிறார். பெற்றுகள், 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 பெற்றுகள். அசுத்த ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியே போ, வெளியே போ. அசுத்த தடை உண்டாக்குற சக்திகள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. இப்பொழுது தேவ வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்பொழுது பிள்ளைகளுக்கு உண்மையின் ஆவி வரட்டும் ஐயா. பொய்யின் ஆவி எடுத்துக் கொள்வீராக, பொய்யின் ஆவி எடுத்துக் கொள்வீராக. உண்மையின் ஆவி வருவதாக. பரிசுத்தத்திலே உண்மை, ஜெபத்திலே உண்மை, வேத வாசிப்பிலே உண்மை. ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்மை என்ற அடிகளும் இந்த பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. எல்லா பாவ சாபங்கள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. உங்கள் பிள்ளைகள் நீதிமான்களை மாற்றி அனுப்புவதாக. இந்த பரிசுத்தமான சமூகத்தில் நீதிமான்களாய், நீதிமான்களாய் எழுப்பி செல்ல உதவி செய்வீராக. அதே போல விசுவாச மார்க்கத்தாராய் எழுப்பி செல்லட்டும் ஐயா. விசுவாசத்தோடு இந்த தேவ சமூகத்தை வந்து ஜெபிக்க அத்தனை காரியங்களையும் தேவன் வாய்க்க பண்ணுவீராக, வாய்க்க பண்ணுவீராக, வாய்க்க பண்ணுவீராக, வாய்க்க பண்ணுவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஹீலிங் பவர். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.